ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் அரைச்சி விட்டு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து பொரியல் பண்ண போகிறேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகு தக்காளி கீரை மசியல் பண்ண போகிறோம். அதுக்கு மிளகு தக்காளி கீரையை நான் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை எடுத்து வதக்கி வச்சுக்கலாம். ஏன்னா அது பிசுபிசுப்பு தன்மை போகணும், அதனால் வதக்கிக்குவோம். வெண்டைக்காய் வதங்கட்டும் விடுவோம். இப்போ வெண்டைக்காய் அரைச்சி விட்ட குழம்புக்கு நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டையும் வதக்கி தேங்காய் ஒரு சில்லு எடுத்திருக்கேன். ஒரு சில்லு தேங்காயோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் மசாலா தனியாக. குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். நிறைய வேணால் லைட்டாக. அப்புறம் இப்போ நான் ஒரு கை வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வதக்கி அரைக்கிற மசாலாவுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சில்லு அளவுக்கு மட்டும் தேங்காய் போட்டுக்குவோம். தேங்காய் துருவி போட வேணாமாக்கா? இல்லை, அரைக்க தானே போகிறோம், அதனால் அப்படியே போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப வதக்க வேணாம், இறக்கிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸாக அடிச்சுக்கணும். அடுத்து என்னக்கா பண்ண போகிறேன்? இப்போ கீரையை ஃபஸ்ட்டு மசியல் பண்ணிடலாம். அது சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி காயட்டும். இப்போ கீரைக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கீரைக்கு வந்து நம்ம நிறைய ஆயில் விடக்கூடாது. கீரையில் நிறைய ஆயில் விட்டோம்னா மழுமண்ணு ஆயிரும், டேஸ்ட் இருக்காது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 கை வெங்காயம் போட்டுக்கிறேன். 4 காஞ்ச மிளகாயை பிச்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். அடுத்து என்னக்கா போட போகிறேன்? அது வந்து பருப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் கேஸ் பிடிக்கும்னு பூண்டு நச்சு வச்சுருக்கேன். இந்த பூண்டு அதில் போட்டுருவோம். ஒரு கை தக்காளி போட்டுக்கலாம். அதையும் வதக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ கீரையை போட்டுக்கிறோம். கீரை நல்லா வதங்கட்டும். கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, அதனால் கீரையை திறந்து வச்சே தான் வேக வைக்கணும். கீரை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பருப்பை தூக்கி கொட்டிக்குவோம். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு, பருப்பு தூக்கி கொட்டிக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ கீரை தூக்கி இந்த அடுப்பில் போட்டுக்கலாம். அது வெந்துட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ வெண்டைக்காய் குழம்பு வைப்போம். பாத்திரத்தை அடுப்பை வச்சுக்கலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கை வெங்காயம் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் போடுறேன். அப்புறம்க்கா
அந்த பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அந்த பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்குவோம். வதக்கி ஆற வச்சிருக்கேன் வெங்காயம், தக்காளி, தேங்காய். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்குவோம், கட்டி பெருங்காயம். குழம்புக்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கணும். எவ்வளோ நேரம்க்கா? ஒரு 2 நிமிஷம் வதக்கணும்னா போதும். அடி பிடிச்சிடாம வதக்கிக்கிட்டே இருக்கணும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. வெண்டைக்காயை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். மசாலா அரைச்சிட்டு அந்த கழுவுன தண்ணியையும் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. சரி, நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு 2 கொதி கொதிச்சு வரட்டும். மூடி வச்சிடலாமாக்கா? குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாமா? மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு சில்லு தேங்காய் துருவி போட்டுக்கலாம். மணத்தக்காளி கீரை ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் குழம்பு போட்டுட்டேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரிச்சுக்கலாம். கத்தி காஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு விட்டுக்கிறேன். ஒரு 1/2 கை வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். அடுத்துக்கா தக்காளி, ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் எதுவும் மசாலா போடணுமாக்கா? இல்லை, இது கொஞ்சம் வதங்கிடுது. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. ஆமாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். இந்த பொரியலுக்கு வந்து கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் நல்லா சீப்பு சீப்பாக மெலிசாக வெட்டிக்கோங்க. வெட்டினேன்னா நல்லாயிருக்கும். மூடி வச்சுருவோம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணியெலாம் ஊற்ற வேணாம். இது குழம்பு வெந்துட்டு இருக்காக்கா? மிச்சம் வெங்காயம் இருக்கு, எதுக்குக்கா?
இது நான் வெட்டினதில் மிஞ்சிருச்சு. நம்ம இதில் 2 முட்டையை போட்டு ஆம்லேட் போட்டு வச்சுக்குவோம். சரி சரி. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் போட்டுடலாம். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் வேகலை. இது நல்லா வதங்கணும். தண்ணி ஊற்றிடக்கூடாது. சிம்மிலே இருக்கட்டுமா? இப்போ சிம்மில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்றினா கத்திரிக்காயோட காரல் வாடை வரும். சிம்மிலே போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு இறக்கிடலாம். குழம்பு என்ன பிரிஞ்சிச்சுக்கா? அது போதுமா பார்க்குறியா? குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதானே, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு இறக்கிட்டோம். பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. நீ இறக்கிடலாமாக்கா? இறக்கிடலாம். தேங்காய் அதெல்லாம் எதுவும் வேணாம். எதுவுமே தேவையில்லை. நல்லா கார சாரமாக இருக்கும். தெரியுதா? பார்க்கும் போதே சூப்பராக இருக்கேக்கா. கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஐயோ, கட் பண்ணு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிடலாம். இப்போ எல்லாமே சமைச்சிட்டோம். இப்போ 2 முட்டையை போட்டு ஆம்லேட் போட்டுக்கலாம். சாப்பாடு ரெடியா? ஏக்கா ஆம்லேட்டு காஞ்ச மிளகா போடுறீங்க? காஞ்ச மிளகா போட்டால் பச்சை மிளகாயோட கார மிளகா ஆம்லேட்டில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரீட்டாங்க. சரி, ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன். வெண்டைக்காய் அரைச்சி விட்ட குழம்பு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், மிளகு தக்காளி கீரை மசியல், முட்டை ஆம்லெட். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? எல்லாமே எங்கள் அக்கா சமைச்சு முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.